ஆங்கில மாதங்களில் 7ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நாம் இப்பொழுது கேட்போம். 7ஆம் தேதி பிறந்தவர்கள் நல்ல அறிவாற்றலும் இரகசியத்தன்மையும் பெற்றிருப்பார்கள். இவர்களிடம் தெய்வ நம்பிக்கை நிறைந்திருக்கும். இவர்களிடம் பிடிவாத குணத்தை காண முடியாது. மற்றவர்களை அனுசரித்து போகும் இயல்பை பெற்றிருப்பார்கள். அதனால் எல்லோருக்கும் இவர்களை பிடிக்கும். இவர்களிடம் ஆர்ப்பாட்டத்தையோ அல்லது ஆடம்பரத்தையோ பார்க்க முடியாது. எப்பொழுதும் அமைதியாக காணப்படுவார்கள். இவர்கள் சுயமாக சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள். அதனால் மற்றவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அறிவுரைகள் இவர்களுக்கு தேவைப்படுவதில்லை. மேலும் எல்லாவற்றையும் தாங்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுவார்கள். இவர்களுக்கு தெய்வ பக்தி இருந்தாலும் மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்னும் கருத்து இவர்களிடம் காணப்படும். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவர்களில் பலருக்கு பல நாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிட்டும். இவர்களிடம் ஒரு தனித்தன்மை குடிகொண்டிருக்கும். அது இவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் காணப்படும். இவர்கள் எந்த கலையையும் எளிதாக கற்றுக்கொண்டு விடுவார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த உதவியை ஓசையில்லாமல் செய்வார்களே தவிர அதை எல்லோரிடமும் சொல்லி விளம்பரம் தேடிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய உள்ளத்தில் தலைதூக்கும் சிந்தனைகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அதேபோல் இவர்களும் எந்த இடத்திலும் நிலைத்திருக்க மாட்டார்கள். இவர்கள் காணும் கனவுகளும் போடும் திட்டங்களும் பிரம்மாண்டமானவையாக இருக்கும். இவர்கள் தங்கள் மனைவி மக்களை அதிகமாக நேசிப்பார்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் தனி கவனம் செலுத்துவார்கள். இவர்களை பார்க்கும்போதே இவர்கள் மீது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். இவர்கள் நாணயமானவர்கள், கண்ணியமானவர்கள் என்று நினைக்க தோன்றும். இவர்கள் சில சமயங்களில் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசி பழகுவார்கள். வேறொரு சமயம் 2 வார்த்தைகளை மட்டும் பேசி மௌனம் சாதிப்பார்கள். இது இவர்களுடைய இயல்பு. மேலும் இவர்களுடைய உணர்ச்சி நிலை பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இவர்களிடம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்திருக்கும். அதனால் பல காரியங்களில் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றியை எளிதாக தேடிக்கொள்வார்கள். இவர்கள் மனதில் குழப்பம் ஏற்பட்டால் உடனே சோர்ந்து போய்விடுவார்கள். அந்த சோர்விலிருந்து விரைவாக மீண்டு முன்போல் செயல்பட இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய கிரக ஆதிக்கம் எண் 7ற்குரிய கிரகம் கேது. ஆகையால் 7ஆம் தேதி பிறந்தவர்களை கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். கேது கிரகத்துக்குரிய இயல்புகள் அவர்களிடமும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது கேட்கலாம். ஜோதிட சாஸ்திரமானது ராகுவையும் கேதுவையும் நிழல் கிரகங்களாக குறிப்பிடுகின்றது. மற்ற கிரகங்கள் தங்கள் ஆதிக்கத்தில் பிறக்கும் மனிதர்கள் மீது செலுத்தும் ஆதிக்க வல்லமை அளவிற்கு இந்த 2 கிரகங்களும் தங்கள் ஆதிக்கத்தில் பிறக்கும் மனிதர்கள் மீது ஆதிக்க வல்லமை செலுத்த முடிவதில்லை. எனவே 7ஆம் தேதியில் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக எதிலும் தீவிர முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெற்றிகள் இவர்களை தேடி வருவதில்லை. இவர்கள்தான் வெற்றிகளை தேடி செல்ல வேண்டும். தீவிர முயற்சி செய்து அவற்றை பெற வேண்டும். இவர்களுடைய செல்வ நிலை திருப்திகரமாகவே காணப்படும். எனினும் இவர்கள் முயற்சி செய்தால் மேலும் பணம் சம்பாதித்து செல்வத்தை சேர்க்கலாம். பொதுவாக 30 வயதிலிருந்து 40 வயது வரையிலுள்ள இடைப்பட்ட காலத்தில் இவர்களுடைய பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். இவர்களுடைய உடல் அமைப்பு 7ஆம் தேதி பிறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பார்வைக்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் தோற்றமளிப்பார்கள். உயரமாகவும் ஒல்லியாகவும் மாநிறமாகவும் இருப்பார்கள். முகம் வட்டமாக அமைந்திருக்கும். கண்களில் ஒருவித கூர்மை காணப்படும். புருவங்கள் குறுகலாக இருக்கும். இவர்களுடைய செல்வ நிலை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில சமயங்களில் கையில் பணம் ஏராளமாக புழங்கும். வேறு சில சமயங்களில் கையில் 10 காசு கூட இருக்காது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். பக்கவாதம், மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவற்றாலும் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிட்டு வந்தால் 40 வயதிற்கு மேல் நோய்கள் தொல்லைகள் ஏற்படாது. இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பொதுவாக 7ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது. குடும்பத்தில் அடிக்கடி கருத்து வேற்றுமைகள் தலைதூக்கும். இவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாவிட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாகி பிளவு ஏற்படவும் வாய்ப்புண்டு. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையே வெறுத்துவிடும். இவர்கள் உத்தியோகம் பார்த்து சம்பாதிப்பதை விட தொழில் அல்லது வியாபாரம் செய்து அதிகமாக சம்பாதிக்கலாம். வாழ்க்கையில் வசதிகளையும் வேகமாக பெருக்கிக் கொள்ளலாம். கப்பல்கள், படகுகள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருள்கள், மரப்பொருள்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்தல் அல்லது விற்பனை செய்தல் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கலாம். மதக்கல்வி போதித்தல், மத வழிபாடுகளை பற்றி சொற்பொழிவு ஆற்றுதல் போன்றவை மூலமாகவும் இவர்களுக்கு வருமானம் கிட்டும். இவர்களுக்கு வெளிர் நீலமும் வெளிர் பச்சையும் அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள். இவர்கள் அணியும் ஆடைகளில் இந்த நிறங்கள் இடம்பெற்றால் அதிக அளவில் அதிர்ஷ்ட பலன்கள் நடைபெறும்.
இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் வைடூரியம். அது பதிக்கப்பட்ட நகைகளை அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டமான பலன்களாக நடைபெறும். அதிர்ஷ்ட தேதிகள் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அந்த தேதிகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களாக நடைபெறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இவர்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திசை பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை வடக்கு முகமாக இருப்பது நல்லது. ஓம் சாந்தி.